मधुरापुरनायिके नमस्ते मधुरालापि शुकाभिरामहस्ते मलयध्वज पाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षि कृपां विधेहि धन्ये। எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா உள்ளுக்குள்ள பொங்கி வரும் பாசத்துல நேசத்துல ஊரையெல்லாம் கட்டி இழுப்பான் நல்ல பேரையெல்லாம் தட்டி எடுப்பான் எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா ஊரும் பேரும் போற்றும் மகராசிதான் ஒன்ன பெத்து போட்டா மகராசிதான் ஊரும் பேரும் போற்றும் மகராசிதான் ஒன்ன பெத்து போட்டா மகராசிதான் விட்டானுன்னா ஒரு காட்டு பாட்டு மொட்டான பூ மலரும் கட்டாயம்மா ஒரு தாளம் போட்டு பொன்னான நேரம் புலரும் சிந்துகிற சிந்துதான் மன்னனிவன் சொந்தந்தான் சிந்துகிற சிந்துதான் மன்னனிவன் சொந்தந்தான் ஏலேலோ பாட்டை எடுப்பான் நம்ம எல்லோரையும் இழுப்பான் எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா ராகம் தாளம் ஏதும் தெரியாதையா வீடும் ஊரும் நாடும் புரியாதையா ராகம் தாளம் ஏதும் தெரியாதையா வீடும் ஊரும் நாடும் புரியாதையா கும்மாங்குத்து இவன் போட்டு போட்டு எப்போதும் சண்டை பிடிப்பான் டப்பாங்குத்து வச்சு பாட்டு போட்டு டாப்பாக சொல்லி தருவான் பாட்டெடுத்து கட்டுவான் பாமரன தட்டுவான் பாட்டெடுத்து கட்டுவான் பாமரன தட்டுவான் பாடாத ராகமில்லே இவன் பார்க்காத ஊருமில்லே எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா உள்ளுக்குள்ள பொங்கி வரும் பாசத்துல நேசத்துல ஊரையெல்லாம் கட்டி இழுப்பான் நல்ல பேரையெல்லாம் தட்டி எடுப்பான் எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா எங்க ஊரு காவக்காரா லட்சுமி இன்னைக்கு மாதிரி தினம் பொங்க பொங்க பால் தரணும் தாயே என்ன தருவியா தம்பி முத்துவேலு இங்க வாடா இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால வெளியே வர முடியாதுக்கா அப்படி என்னடா நிலைமை ஒன்னும் உனக்கு புரியாது டேய் வாடா வெளியே வர முடியாது வாடா என்னடா சொலக வச்சு மறைச்சிட்டு வர சரி சரி சொலக போட்டுட்டு பாலை புடி பொடிடா
ஆ, இதுக்குதான் பெரிய மனுஷன் மாதிரி நிலைமை கிழமை பேசிட்டு இருந்தியா? உன் டவுசர் என்னாச்சு? எலி கடிச்சிருச்சு. சரி சரி, கருப்பம்மாக்கா பிள்ளைக்கு பால் கேட்டுச்சு. முதல்ல புள்ள பாலை கொடுத்துட்டு மிச்சத்தை பாய் கடையில ஊத்திட்டு வாப்போ. இப்படியே எப்படிக்கா போறது? ஆமா, இவர் பெரிய புது மாப்பிள்ள. பொண்ணை கொடுக்குற மாமியா எதுக்கு வந்துட போற? சே, துண்டை எடுத்து கட்டிட்டு போடான்னு. போய் வந்துட்டேன். ஏண்டியம்மா, இன்னைக்கு மேல வீட்டுக்காரங்க நடுவன்னு தெரியாதா உனக்கு? சீக்கிரம் புறப்படுமா. அதனால கருக்கல்லைய போய் நட முடியும்? என்னமோ கால சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி கொதிக்கிறீங்களே. இருங்க வர்றேன். அப்பா, என்னம்மா? நடவுக்கு போறேன். வயலுக்கு தம்பியை கஞ்சி கொண்டாட சொல்லுங்க. அனுப்பிச்சுடுறேம்மா. நானும் ராமதேவர் வீட்டுல ஏதோ விசேஷமா நாள் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. அத குறிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, நான் வரேன். வாம்மா. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கும். பூவாய், வள்ளுவன் வாக்கு பலிக்கும். நீ வள்ளுவன் மகளாச்சே, உன் பாட்டு ஊரறிஞ்சது. நல்ல வார்த்தை சொல்லி பாடி நடவ ஆரம்பிமா. இந்த செம்பாண்டி சீமே தென்மாங்க பாட்டு பாட்டோட வாழ சாமியே ஓம் பேர போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழ ஓம் பூமியே என் மூச்சு என் பேச்சு நீதானையா என் வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையிலே பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேன்னா பூவாயி நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீதான் பாட
ஏயா கை கால் கழுவிட்டு இருக்கிறது தெரியல? செட்டெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்க. ஒரு சேர்க்க இருக்கட்டும் தான். யோ மறுவாதையா வாக்கா இல்லன்னு காலடு எடுக்கலனா காலி பையன். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னடி பத்திரி மாதிரி சிலிப்பிக்கிட்டு போற? ஆடி கையடுறா. அப்பா இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊருக்குள்ளே வந்து பூவாய கையை பிடிச்சிட்டு இருப்பான். வேண்டாம், வந்த இடத்துல ஒழுங்கா இருக்கப்படாது. இந்த ஊரு காவக்காரங்க அவங்க முன்னாடியே ஒரு பொண்ணை கையை பிடிச்சிட்டா சும்மா விட்டுருவாங்களா? ஏதோ உன் ஆத்தா அப்பா பண்ண புண்ணியம் உன்னை உயிரோட விடுறாங்க. ஓடுறேன்னா அங்கே கைய கால வீட்டு வா. போய் வேலை பாருங்க போங்க. பெரியப்பா போகாதீங்க. பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அரே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ வண்டி போகுது, உடுடாதே. ஐயோ போயிட்டு போகுது. உடுடா ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு, இனிமே போக முடியாது. திரும்புங்க. நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா, பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கட்டிட்டியே. ஐயா ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த கிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி வர்றதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போற பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா. எங்க திரும்புங்க.
நீ ஏன் பாடுற? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா 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 பிடிங்கடா. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. அந்த ஓட்டுக்கு முடிமடைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னங்க இன்னைக்கு உன் பையன் என்ன காரியம் பண்ணான் தெரியும்ல? என்ன பண்ணா? அந்த வள்ளுவ மக பூவாயி கையை எவனோ ஒரு பையன் பிடிச்சிட்டான உடனே அவனோட மல்லு கட்டி வாய்க்கால்ல போட்டு மிதி மிதி மிதிச்சு விட்டான். அவன் போட்ட சண்டைய பார்த்தப்ப அவன் தாத்தா, அதான் என்னோட அப்பன் பாண்டிமுனி தேவன் ஞாபகம் தாண்டி வந்துச்சு. பையனுக்கு திருஷ்டி சுத்தி போடு. இத வந்துட்டேன். தங்கையா, இன்னைக்கு தான் உன் வீரத்தை நான் நேர்ல பார்த்தேன். பாண்டிமுனி தேவன் பரம்பரைங்கிறத நிரூபிச்சுட்டா. உன் தாத்தா கிட்ட இருந்த நேர்மை, நீதி, நியாயம், வீரம், தைரியம் அத்தனையும் உங்ககிட்ட இருக்குடா. ஊர்ல ஒரு சிக்கல்னா அவர் தான் முன்னு தீர்த்து வைப்பார். இப்படித்தான் ஒரு நாள் உங்க தாத்தா, பித்தா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு. ஏன் எல்லாரும் இப்படி ஓடி வர்றீங்க? என்னாச்சு? கொள்ளக்கார பசங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீங்க தான் காப்பாத்தணும். என்ன தைரியம் இருந்தா இந்த பாண்டிமுனி தேவன் கலவர மீறி நுழைஞ்சிருப்பானுங்க. ராத்திரியில கொள்ளையடிச்சு இந்த பசங்க இப்ப பகல்லையும் கொள்ளையடிக்க வந்துட்டானுங்க. நாங்க உழைச்சு சம்பாரிச்சு வச்சதெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். உழைக்காம ஒரு மணி நெல்ல கூட குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்கு உரிமை கிடையாது. நான் விடமாட்டேன். இந்த ஊரு காவக்காரரு வீரமா தான் பேசுறாரு. பேச்சுல இருக்கிற வீரத்தை என்கிட்ட காமி பார்க்கலாம்.
காவக்கார ஐயா, உங்க வீரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே எங்கேயுமே திருட மாட்டோம். எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. எங்க ஊர் காவக்காரையா, எங்க ஊர் காவக்கார பாண்டிமணி தேவை, பாண்டிமணி தேவை, பாண்டிமணி தேவை, எங்க ஊர் காவக்காரையா. அவங்க வச்சிருந்த கத்திகள் தான் இது. இந்த கத்திகளை சாதாரணமா நினைக்காத. என் தாத்தா வீரத்தேவர் மருது பாண்டியர்கள் கிட்ட தளபதியா இருந்தப்போ பஞ்சலோகத்துல செஞ்ச கத்திகள் தான் இது. உன் தாத்தாவையும் பாட்டனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சிடலாம்டா. திரும்பி நில்லுப்பா. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. இந்த மம்முட்டி வண்டி நிறுத்து நிறுத்து. நிறுத்துறா நிறுத்துறா. எதுக்கு நிறுத்த சொல்ற? வண்டியில என்னடா? நெல்லு. வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் நீ எதுக்கே கேக்குற? கேட்ட சொல்றேன். என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல. ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு வழக்கண்ண வண்டியை ஊத்து போட்டு வாடா. என்ன கொள்ளை அடிக்க போறியா? உள்ளே அடிக்கிறேனா? அட பாவி போயில. ஒத்த வண்டியா போனீங்கன்னா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா. ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ. ஓ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா நியாயம்? எல்லாரும் வண்டியை மறிச்சு கொள்ளை அடிப்பாங்க, நீ வண்டியை மறிச்சு வியாபாரம் பண்ற. நல்ல ஆளியா நீ? சுத்த விவரம் கிட்ட போயலா இருக்கானே. இன்னும் 2-3 பாறை வண்டி வரும், வந்ததும் சேர்ந்து போடா. அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும். ஏன் அவன் வியாபாரத்துக்கு நானா கிடைச்சேன்? அதுக்கு வேற ஆளை பாரு. பிசினாரி பயல எட்டனா வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே. சிக்கந்தர் பாய் ஊர்கோடியில கடையை வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் கண்முடிச்சு 4-5 வண்டிகளை ஒன்னா சேர்த்து அனுப்புறதுனாலதான் வழிப்பறியில இருந்து நாங்க தப்பிக்க முடியுது. சுத்துவத்த கிராமங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கு பாய். எல்லாம் ஆண்டவன் செயல். பாய், உங்க பேச்ச கேட்காம போறதுக்கு சரியான தண்டனை அனுப்பிச்சிட்டேன் பாய். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என் மாட்டையும் பிடிச்சுக்கிட்டு என் நெல்ல முட்டையில தூக்கிட்டு போயிட்டாங்க பாய். தூக்கிட்டு போயிட்டாங்க பாய். கேனப்பையில எவ்வளவோ சொன்னேன், காதுல வாங்கிக்காம போனியடா. பெரியவங்க சொன்னா கேட்கணும். உனக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இங்கேயே படு, பிடிஞ்ச விசாரிப்போம். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா, அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே? உங்க ஊர்லயே இல்லையே. அப்பா நிம்மதி. ஏப்பா, பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, இல்ல பெரியப்பா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா. நீங்க எங்க போனாலும் உங்க பின்தொடர்ந்தே வருவோம். கருப்பையா, என்னங்க ஐயா? இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்தேன்னு வள்ளுவமாவை பூவாய் கிட்ட கொடுத்துட்டு வா. கருப்பியா நில்லு.
அந்த பணத்தை கொடு, பூவாய்கிட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். வள்ளுவ வீட்டு வாசலுக்கெல்லாம் நீங்க போலாமா? அண்ணக்காரன் நான் போய் கொடுத்துட்டு வரேங்க. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான். பணத்தை கொண்டு யாரு கொடுத்தானே? பூவாய்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிட்டு நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். பணத்தை கொடுங்க. யாரு உள்ள? யாரு வெளியே? ஏய், நான் சங்கையா வந்திருக்கேன். அடடே, மேலுட்டுக்காரரா? நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அம்மா, என்ன வேணும்? 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 2 லட்சம்? இப்பதானே ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டேன். போட்டிருக்க டவுஸ் 2 ரூபாய் பெறாது. 2 லட்சம் நீ கொடுத்தியா? கிண்டலா? வீட்டுக்கு வரவங்க கிட்ட என்ன வேணும்னு கேக்குறதா எங்க வள்ளுவர் வீட்டு பண்பாடு. பண்பாடெல்லாம் பழைய காலத்தோட போச்சு. இனிமே யாரு வந்தாலும் என்ன வேணும்னு கேட்காத. கேட்டா வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழட்டி போயிருவாங்க. ஆமா, உங்க அக்காங்க என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தான் கூப்பிடுங்களோ? நடவுக்கு பணம் கொடுக்கணும், கூப்பிடு. பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆனா தொகை கொஞ்சம் பெருசு. இம்புட்டு இருக்குமா? இம்புட்டு 50 ரூபா. 50 ரூபா தானே? உங்க அக்கா வர சொல்லு, பண பிரச்சனை. பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. வாங்க தம்பி. வாங்க வாங்க பெருசு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க. வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு. ஊருக்குள்ள உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது. ஆமா, ஏது இவ்வளவு தூரம்? நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். ஐயா, உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு. நானே நேரில் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களே அப்படி சொல்லும் போது சரிதான். பூவாயி, பூவாயி. என்னப்பா? மேல விட்டு தம்பி நடவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு. வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனா வயக்காட்டுக்கு போங்க. சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கிழக்கு வெளுக்க எல்லாரும் வந்து சேத்துல நிப்போம். பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா. அட, உன் கையில கொடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது. வந்து வாங்கிக்கம்மா. இப்படியே எப்படி வாங்குறதுப்பா? நீங்களே வாங்கிக்கங்க. அடடே, சாணி கையோட இருக்கா, அதனால நீங்களே கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இந்தாங்க வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம். என்ன எந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பக்கம். சரி.
ஐயோ, என்னாச்சு? என்னடா முத்துவேலு, நீ எப்ப வந்த? நீ புடவைய கீழ்ச்சி அப்பயே நான் வந்துட்டேன். ஏங்கா உங்ககிட்ட இருக்கிறதே 2 புடவை, இது நீ இப்படி கீழ்ச்சி கட்டி போட்டனா அப்புறம் நீ கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? ஆபத்துக்கு பாவம் இல்லடா. பாவம் பார்த்து ஆபத்து வராம இருந்தா சரி. என்ன மேல விட்டுக்காரரே, நடவுக்கு பணம் கொண்டாந்துருக்கீங்களா? களை எடுக்க பணம் கொண்டு வந்தேன். நீ வேற கண்ணாடிச்சில காலை குத்திருச்சுல, பயங்கரமா வலிக்குது. வலிக்குதா? அதுக்கு வைத்தியர் வீட்டுக்குள்ள போகணும். வள்ளுவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது கண்ணாடிச்சில யார் எடுத்து விட்டாங்களோ அவங்களே வைத்தியம் பண்ணனா காயம் சீக்கிரமா ஆறிடுமா. அதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஒக்கால சீக்கிரம் கூப்பிடுறா. எங்க வலிக்குது? இங்கயா? ஒக்கால கூப்பிடுறா. வாங்க வாங்க. அக்கா வந்தோன்னா வலி ஜாஸ்தி ஆயிருச்சு. சும்மாறா, ரொம்ப வலிக்குதே. நீ போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டியை காய வச்சு கொண்டா. சரி. ஐயோ, நீர் கோத்துக்குச்சு. உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும். பூவாயி, உன் கையு பூ போல இருக்கிறனாலதான் ஊர்ல எல்லாரும் உன்னை பூவு பூவுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீ என்ன பூவு? காலையில கனகாம்பரம், மத்தியானம் மறிக்கொழுந்து, சாயந்தரம் ஜாதி மல்லி, ராத்திரியில அரளிப்பூ. ஆமா, காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன, ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ? அரளிப்பூனா விஷம். என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அரளிப்பூ மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் கற்பை காப்பாத்த முடியும். சரி, கல்யாணம் ஆயிட்டா? மனோரஞ்சிதம். ரொம்ப அழகா பேசுறியே. இந்தாக்கா கரண்டி, கொதிக்க கொதிக்க இருக்கு. என்னது கொதிக்க கொதிக்கவா? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. வாங்க வாங்க உட்காருங்க. அதுக்குன்னு இவ்வளவு சூடாவா? பொண்ணு ஆற வேண்டாமா? அப்ப உட்காருங்க. டேய் முத்து, காலை கட்டி அப்படி. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வர்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நேத்து கண்ணாடி சீல் குத்துனது எந்த கால்ல? வலது கால்ல. இப்ப இடது கால்ல கட்டி இருக்கு. உள்ள போய் வேலைய பாரு. நான் வரேன் போவாயே. இவருக்கு 2 கால்லயே சூடு போட்டுக்கணும். என்னப்பா இது? வடக்குல இருந்து நூலா வருது. இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும். அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். தின்றா. நூலோட தின்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே. எல்லாரும் பனியனை வெளியே போடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு? பனியனா குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடன் தானே. எழுதிக்க. இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. அடாடாடாடா, முருக பக்த முத்தம்மா, ராமரா வந்திருக்கீங்க. அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதா? அதான் பார்த்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்கன்னு. அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி. யாரு? இவனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன்.
உங்க பிள்ளையா? பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? என்ன பார்வதியா வந்து கொடுப்பா? நான் ஒரு டெல்லி எருமை மாடு வாங்கி வச்சிருந்தேன். பாலை பூரா இவன் குடிச்சிட்டான். கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எருமை பாலை குடிச்சதுனால தான் இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேளை பாலை பாதியிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அள்ள முடியாது. ஏப்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவு ஏன், இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகன் கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேள்ற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞான பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. ஞானபுரங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க. ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே. புள்ளையாடா நீ? சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி. கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன். மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. துவையிலேயே காணோம், கொண்டு வரலையா? ஐயோ மறந்துட்டேன். நான் போய் கருப்பம்மா கிட்ட மிளகா வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாக்கா மிளகா. என்ன மேல வீட்டுக்காரர் நம்ம வீட்டு கஞ்செல்லாம் சாப்பிடுறாரு? மேல வீடு ஏழை வீடு எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். வெந்த கஞ்சில என்ன வித்தியாசம்? கொண்டா மிளகையா, கொண்டா. மரகதா, 15 ஏக்கர் நிலம் 50 பவுன் நகையோட தம் பொண்ணை கொடுக்கறேன்னு உன் அண்ணன் முத்துக்கருப்பு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? தங்கத்துக்கு நிறம் பார்க்கணுமா? எங்க அண்ணன் முத்துக்கருப்ப மகளுக்கு தான் தரம் பார்க்கணுமா? கூடிய சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு சங்கையா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அவனை என்ன கேக்குறது? நாம பார்த்து முடிவு பண்ணா சரிதான். சங்கையா சாப்பிடலையா? கேக்குறாருல, சொல்ல. சாப்பிடலீங்க. ஏன் சாப்பிடல? நம்ம வீட்டு சாப்பாட்டு சாப்பிடாம வள்ளுவ மக பூவாயி கொடுத்த கஞ்சியை குடிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பூவாயி எங்க நாத்து நடுதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க. சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வர்றது இல்லைங்க. நீ போடா. வள்ளுவ மகன் மேல சங்கைய ஆசைப்படுறாங்கறத என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்க. சீனிச்சாமி, இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்தா 80 தலைக்கட்டு புரியும். எத்தனை தலை உருளுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் ஒன்ன தேடிக்கிட்டு ஓ ஊருக்கு வந்திருக்கேன். அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல பூவாய்க்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான்ல? இருக்கான். அவனை ஏன் கேக்குறீங்க? அவனை எப்படியாவது சரி கட்டி பூவாய்க்கு கட்டி வச்சுட்டா சங்கையாவுக்கு நாம பொண்ணு பார்த்து வேற இடத்துல கட்டிடலாம்ல. ஓஹோ. ஆமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
ஐயோ கடவுளை வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட காசு கேக்குறியா? இந்தா. கேட்க மாட்டேன். இனிமே இது உங்க கடனே. விட்டுருங்க. சீனிச்சாமி, நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த பயல கூறு போட்டிருப்பேன். நல்ல வேலையை கெடுத்தீங்க. இந்த காளி பையன் தான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு முறமாப்பிள்ள. இவனா? ஆமா, வருஷத்துல 3/4 நாள் ஜெயில இருப்பான். ஜெயிலு இவனுக்கு சித்தப்பா வீடு மாதிரி. சீனிச்சாமி, எப்படியாவது பூவாயி கழுத்துல இந்த பய தாலி கட்டணும். அதுக்கான ஏற்பாட்டை நீதான் பண்ற. கவலையை விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடுறேன். அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி. அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி. தொடுத்த மான எடுத்து வார கழுத்த காட்டு கையிரண்ட சேர்த்து. அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி. அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி. மணக்கும் சந்தனம் பூசட்டுமா, இனிக்கும் சங்கதி பேசட்டுமா. பொன்னாவாரம்பு என் காதோரமா ஸ்வரம் பாடும் இந்நேரம் பொன்னேரந்தா. அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி. பாய் விரிச்சு நாம் படுத்தா பால் எடுத்து வாடி உள்ள பல கதைய பேசி புட்டா பசிச்சிருக்கும் நெஞ்சுக்குள்ள. தவிச்சு நித்தமும் கேட்கட்டுமா, குடிச்சு கையில சேர்க்கட்டுமா. அது பூவாயி பின்னாலே வித்தானது. அரும்பாகி மொட்டாகி பூவாகி
கழுத்த காட்டு கையிரண்ட சேர்த்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி. ஆடு போற போக்க பார்த்தா பேப்பரே படிக்க முடியல. வெட்டு குத்து கொலை. இந்தாங்க பாய் பாலு. 2 3 ஒரு வார காசு தரணும்ல. இந்தா. ஏய் இந்தா. என்ன ரொம்ப வருத்தமா இருக்க? தேர்தல்ல நிக்க போறியா? எனக்கு தான் ஓட்டே இல்லையே. உன் வயசு பையனுக்கு ஓட்டு கொடுத்துட்டா நாடு கிடுக்கிடுன்னு தான் ஆயிடும். சும்மா இருங்க பாய், நானே ரொம்ப வருத்தமா இருக்கேன். என்னடா வருத்தங்கிற? கப்பல் இப்பலுக்கு வந்துருச்சா? இல்ல, இது அதை விட பெருசு. ஏய் முத்துவேலு, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சிக்கந்தர் பாய்ட்ட சொல்றா, நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல பாய், அத போய் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சும்மா சொல்லுடா. நாம 2 பேரும் எவ்வளவு நாள் சின்னதுதான். அது எங்க அக்கா பூவாயும் மேல வீட்டுக்காரர் மகனும் ஒன்னா பழகுறாங்க. எங்க அக்காவுக்கும் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மேல வீட்டுக்காரங்க சம்மதிப்பாங்களா இல்ல ஊர் தான் ஒத்துக்குமா? நீங்களே சொல்லுங்க பாய். முத்துவேலு, மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் நிறம்லாம் கிடையாதுடா. அல்லாஹ் காப்பாத்துவாரு, வருத்தப்படாத. அட பெரிய தரக்காரங்களா நம்ம வீட்டை தேடி வந்திருக்கீங்க. யாரையாவது வெட்டணும் குத்தணும் அப்படின்னா தானே என்ன தேடி வருவீங்க? அட நீ ஒண்ணு, உன் கல்யாண விஷயமா தான்ப்பா உன் பெரியாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் கல்யாண விஷயமா? எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? எவன் பொண்ணு கொடுப்பான்னு நீ கேக்குறியா? ஏன்டா உன் மாமா மாவ சடங்காயி 2 வருஷமா வீட்டுல இருக்கா, உன்னை தவிர எவன்டா கட்டிட்டு போயிடுவான்? இப்போ பொண்ணு கேட்கணுங்கிற கேட்டுருவோம். ஒண்ணுமே சொல்லாம திடும்னு வந்து பொண்ணு கேட்டா எப்படி? திடுதுப்புன்னு என்ன? முறை மாம முறையோட பொண்ணு கேட்டு வந்திருக்கான், பேசிட வேண்டியதுதானே? சடங்காயி 2 வருஷம் ஆச்சு. முறை மாமா முறைய செய்ய கூட வரல. அப்புறம் என்ன முறை மாமன் எல்லாம் வேண்டி கிடக்கு? ஏன்பா அவன் இருந்தா வரமாட்டானா? அவனை தான் 2 வருஷம் ஜெயில பிடிச்சு போட்டாங்களே. இத சொல்ல உன இங்க கூட்டியாந்த. நான் வரேன் சின்னாயி. தம்பி சின்ன கால, இந்த பொண்ணுதான்ப்பா நீ கட்டிக்க போறவ. அடாடாடாடா, பாவாடை கட்டின போது பார்த்தது, இப்ப மேலாடை கட்டினதும் சீம தக்காளி மாதிரி சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கா. இவ்வளவு அழகா இருப்பான்னு தெரிஞ்சா நான் ஜெயில இருந்து செவரேறி குச்சி வந்திருப்பேனே. பெரியாத்தா, வேலை எடுத்து கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு. பூவாயி, இந்த புடவை எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. வேணாம், எனக்கு பிடிக்கல. புடவையே பிடிக்கலையா இல்ல மாப்பிளையே பிடிக்கலையா? ரெண்டும் தான். ஏன் புடவையே பிடிக்கலன்னா வேற எவன் கொடுத்தா உனக்கு பிடிக்கும்? சின்னக்கால வார்த்தை அளந்து பேசு. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அத்தோட விட்ட வேண்டியதானே? இன்னும் என்னப்பா பேச்சு? குடிகாரனையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனையும் நான் கட்டிக்க மாட்டேன். என்னது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன கட்டிக்க மாட்டியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் நாட்டை ஆண்டு இருக்காங்க, தெரியும்ல? அவங்க தேச விஷயமா போனாங்க, உங்கள மாதிரி ஒண்ணும் இல்ல. திருடிட்டு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல பொண்ணு இல்ல. ஏ மாமா, உன் குடும்பத்துக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா? யோ இங்க பாரு, உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள கல்யாண தேதியை சொல்லி அனுப்பு. இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். இல்ல எந்திரிக்க. சின்ன கால நில்லுப்பா, பேசிக்கலாம். அட சும்மாரியா, என்ன இந்த ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு? வாடி தட்ட எடுத்துக்க, பஸ்ஸுக்கு காசு கொடுக்காம போயிட போறான். ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி கூட்டிட்டு வர? மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ் ஏ நடராஜன், நீ மாதுரி தேவி வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன்னை புடிச்சு சொல்ல போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தாண்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு, இப்ப போய் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை திருத்தவே முடியாது. உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தாண்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? அப்ப நீ மனுஷன் தான், பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும். குறிப்பா மச்சாங்கரங்கி இருக்க கூடாது. மச்சாங்கரங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிலாம் சொல்லாதடா. மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? முருக பக்த முத்தமா இருக்கே. அப்பா அவங்க வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அவசரப்படாதடா, அந்த அம்மாவுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன். எனக்கு கொடுப்பாங்களா?
எனக்கும் சந்தேகம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். நீ கருப்பு, அது சிகப்பு, கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாதே. எத்தனை சினிமா படத்துல பாத்திருக்கோம். காதலிக்காக காதலன் உட்கார்ந்து இருப்பான், வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான். புல்லு தீந்து போச்சுன்னா கல் இருக்க, கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க. அப்ப நான் போயிட்டு வரப்பா. இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லு தான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. காதை கொடு. அப்படியா? இதோ இப்போ போறேன். முருக பக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். அம்மாயி, நம்ம ஊர்ல தேர்தல் வரப்போதாமில்ல, அதுல ஒரு தொகுதியில நீ நிக்கிறது. நானா? ஏண்டி அம்மா, என்ன பார்த்து எவன் ஓட்டு போடுவான்? நீ வயசு பொண்ணு, உன்னை பார்த்தாலும் ஓட்டு போடுவான். பாடி என்ன போய் நிக்க சொல்றேன். என்ன அம்மாயி இப்படி சொல்லிட்ட? பைத்தியக்காரி.